கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல். குழந்தைகள், பெண்கள் உள்பட 39 பேர் உயிரிழந்த சோகம். நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள், 17 பெண்கள், 13 ஆண்கள் உயிரிழப்பு. ஐம்பத்தோரு பேருக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கலவரக்களம் போல மாறிய சாலை. சாலை எங்கும் சிதறிக் கிடந்த காலணிகள். கரூரில் விஜயை பார்ப்பதற்காக கூரையை பெயர்த்துக் கொண்டு ஏறிய தொண்டர்கள். வாகனங்களுக்கு வழிவிட தொண்டர்களை அறிவுறுத்திய போது தள்ளுமுள்ளு. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 27 பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. திண்டுக்கல், திருப்பூர், ஈரோட்டைச் சேர்ந்த தலா 2 பேரும், சேலத்தைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழப்பு. கரூரைச் சேர்ந்த தாயும் 2 மகள்களும் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சோகம். நிறை மாத கர்ப்பிணியின் கணவரும் பலியான பரிதாபம். விஜய் பரப்புரை நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 5 வயது சிறுவன். மகனின் உடலை கையில் தூக்கி கதறி துடித்த தாய். கரூரில் நடந்தது கொடூரமானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்தது இதுவரை நடக்காதது எனவும் பேட்டி. ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. கரூர் நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விஜய் கைது செய்யப்படுவாரா என செய்தியாளர் கேள்வி. ஆணைய விசாரணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் பதில். ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு கைது செய்யப்படுவார், யாரு கைது செய்ய மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை.
நள்ளிரவில் புறப்பட்டு அதிகாலையில் சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். பத்தாயிரம் பேர் வருவார்கள் என கூறியதால்தான் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம். பரப்புரைக்கு விஜய் வர தாமதமானதால் 27,000 பேர் கூடியதாகவும் பேட்டி. கரூர் நெரிசல் மரணம் தொடர்பாக தவிக மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் என தவிக தலைவர் விஜய் எக்ஸில் பதிவு. சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் இருப்பதாக இரங்கல். கரூரில் பெருந்துயர் நிகழ்ந்த போதும் சென்னை திரும்பிய விஜய். திருச்சி மற்றும் சென்னை விமான நிலையத்தை தொடர்ந்து வீட்டிலும் செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றார். 39 பேர் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர் உள்ளிட்டோர் இரங்கல். மிகுந்த வேதனை அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இன்று கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரிலே பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டு கதறி அழுத அமைச்சர் அன்பில் மகேஷ். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கரூர் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோரும் ஆறுதல் கூறினர். அடையாளம் காணப்பட்டவர்களின் உடல்கள் ஒப்படைப்பு. ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லும் குடும்பத்தினர். கரூரில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல். குழந்தைகள், பெண்கள் உள்பட 39 பேர் உயிரிழந்த சோகம்.
நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள், 17 பெண்கள், 13 ஆண்கள் உயிரிழப்பு. ஐம்பத்தோரு பேருக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கலவரக்களம் போல மாறிய சாலை எங்கும் சிதறி கிடந்த காலணிகள். கரூரில் விஜயை பார்ப்பதற்காக கூரையை பெயர்த்துக் கொண்டு ஏறிய தொண்டர்கள். வாகனங்களுக்கு வழிவிட தொண்டர்களை அறிவுறுத்திய போது தள்ளுமுள்ளு. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 27 பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. திண்டுக்கல், திருப்பூர், ஈரோட்டைச் சேர்ந்த தலா 2 பேரும், சேலத்தைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழப்பு. கரூரைச் சேர்ந்த தாயும் 2 மகள்களும் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சோகம். நிறைமாத கர்ப்பிணியின் கணவரும் பலியான பரிதாபம். விஜய் பரப்புரை நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 5 வயது சிறுவன். மகனின் உடலை கையில் தூக்கி கதறி துடித்த தாய். கரூரில் நடந்தது கொடூரமானது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்தது இதுவரை நடக்காதது எனவும் பேட்டி. ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. கரூர் நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விஜய் கைது செய்யப்படுவாரா என செய்தியாளர் கேள்வி. ஆணைய விசாரணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் பதில். ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யார் கைது செய்யப்படுவார், யார் கைது செய்ய மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. நள்ளிரவில் புறப்பட்டு அதிகாலையில் சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். பத்தாயிரம் பேர் வருவார்கள் என கூறியதால் தான் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம். பரப்புரைக்கு விஜய் வர தாமதமானதால் 27,000 பேர் கூடியதாகவும் பேட்டி.
கரூர் நெரிசல் மரணம் தொடர்பாக தவிக மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் என தவிக தலைவர் விஜய் எக்ஸில் பதிவு. சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் இருப்பதாக இரங்கல். கரூரில் பெருந்துயர் நிகழ்ந்த போதும் சென்னை திரும்பிய விஜய். திருச்சி மற்றும் சென்னை விமான நிலையத்தை தொடர்ந்து வீட்டிலும் செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றார். பேர் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர் உள்ளிட்டோர் இரங்கல். மிகுந்த வேதனை அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இன்று கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரிலே பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டு கதறி அழுத அமைச்சர் அன்பில் மகேஷ். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கரூர் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோரும் ஆறுதல் கூறினர். அடையாளம் காணப்பட்டவர்களின் உடல்கள் ஒப்படைப்பு. ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லும் குடும்பத்தினர். Aja.